லாஸ்ட் 5 டேஸா பீஸா பர்கர் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. ஹில்ஸ்ல காட்டுற பிளேஸ்க்கு தான் போறோம். இது பெல்ஜியம் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு நார்வே மாதிரியான ஒரு பிளேஸ். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 18 டேஸ் யூரோப் ரோட் ட்ரிப்ல டே 6. வாங்க நம்ம கேம்பிங்கோட ரெஸ்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பில்டிங்ல ரெஸ்ட் ரூம் அப்புறம் வெஷல் கிளீனிங் ரூம் கூட இருக்கு. நம்ம மேலுக்கு ஒரு பர்சனல் கோட் சென்ட் பண்ணிருப்பாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த பர்சனல் கோட் என்டர் பண்ணாதான் டோர் ஓப்பன் ஆகும். பாத்திங் மட்டும் இல்ல, இங்க வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமும் இருக்கு. லாஸ்ட் 5 டேஸா பீஸா பர்கர் சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சு. அதனால இன்னைக்கு சாம்பார் ரெடி பண்ணிட்டோம். காலை பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இந்த ரீல்ஸ்ல காட்டுற பிளேஸ்க்கு தான் போறோம். எப்படி ஹாரி பாட்டர் மூவில வர பிளேஸ் மாதிரி இருக்கா? நாம போக போறது டே டைம்ங்கிறதுனால அந்த ரீல்ஸ் எஃபெக்ட் பார்க்க முடியாது. இந்த டெஸ்டினேஷனோட பேரு கென்ட். இதுவும் ஒரு அழகான பெல்ஜியம் ஃபேரி டெல் சிட்டிங்க. நான் இந்த வாட்டி கொஞ்சம் அடிஷனல் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். எங்க பார்க் பண்றேன், அதோட லொகேஷன் எங்க, கூகுள் மேப் லிங்க் ஷேர் பண்றேன். நான் இப்போ கென்ட்னு சொன்னா அதுல லொகேஷன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா கென்ட்டுங்கிறது பெரிய ஊரு. அதனால நான் ஒவ்வொரு டைம் பேஸ்டா எந்த லொகேஷன்ல இருக்குங்கிற மேப் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் ஷேர் பண்றேன். பார்க்கிங் விட்டு வெளியே வந்ததுமே அந்த ஹாரி பாட்டர் தீம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. வழக்கம் போல என்னோட கேமரால இந்த ஊரை பார்த்து ரசிங்க. ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு எனக்கு 1.5 hour தான் ஆச்சு. 1.5 hourக்கு பார்க்கிங் சார்ஜ் 4.5 euro.
நம்மளோட அடுத்த டெஸ்டினேஷன் டைனண்ட். இது பெல்ஜியம் கண்ட்ரில இருக்கக்கூடிய ஒரு நார்வே மாதிரியான ஒரு பிளேஸ். கொஞ்சம் ஸ்விஸ் மாதிரி கூட சொல்லலாம். இன்னைக்கு டே முடிச்சுட்டு பீஸா ஹட்ல பீஸா சாப்பிட்டுட்டு நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டே போறோம். இன்னைக்கு கேம்பிங் இல்ல. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டே 7 மீண்டும் சந்திப்போம்.